ஹாய் ஹலோ வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் 3 பார்க்க போகிறோம். டேர்ம் 1 and 2 வீடியோஸ் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். டேர்ம் 3ல் வந்துட்டு ஃபஸ்ட் லெசன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரோஸ் வந்துட்டு ஹூ ஓன்ஸ் த வாட்டர். அடுத்தது போயம் வந்து இந்தியன் சீசன்ஸ். சப்ளிமெண்ட்ரி பார்த்திங்கன்னா எ சைல்டுஹுட் இன் மலபார் எம்எம்ஐஆர். இப்போ யூனிட் 1ஓட புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? இதில் வந்து ஃபஸ்ட்டு சீசன்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. மயில் ஆடிட்டு இருக்குங்களா, இது ரெய்னி சீசன். இது வந்து ஆட்டம் சீசன். இது வந்து வின்டர் சீசன், சம்மர் சீசன். சீசன்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கிளாசரி, ஃபஸ்ட் லெசனோட கிளாசரி. அவுட்ஸ்கர்ட்ஸ், ஃபஸ்ட் வேர்டு வந்து அவுட்ஸ்கர்ட்ஸு. த அவுட்டர் ஏரியாஸ் ஆஃப் அ சிட்டி ஆர் அ டவுனு. சிட்டி ஆர் டவுனோட அவுட்டர் ஏரியாஸ் தான் நம்ம அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து பேட்ச்டுனா வெரி ட்ரை. இதில் வந்து ஒரு லேண்டு சொல்லியிருப்பாங்க, ஒரு லேண்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த லேண்ட் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறத பேட்ச்டு. அடுத்தது டெஸ்பிரேஷன்னா லாஸிங் ஹோப்பு. அடுத்து அன்டெனட்டட் அப்படின்னா நாட் ஆக்குஃபைடு. டெனட்னா ஆக்குஃபைடு, அன்டெனட்டட்னா நாட் ஆக்குஃபைடு. அடுத்து ரம்ப்னா பேக் பார்ட் ஆஃப் அ mammals பாடி ஆர் த பார்ட் ஆஃப் த பாடி யூ யூஸ் டு சிட். அடுத்து ஸ்கிராபிள்டு அப்படின்னா மூவ்டு ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் அரவுண்டு. அடுத்து காசி அப்படின்னா கம்ஃபர்டபுள். ரம்பிள் அப்படின்னா எ லோ சவுண்ட் லைக் தண்டர். அடுத்தது put a tick for the correct and wrong for the incorrect statements. First question, a tiny bird looked for a place to lay her eggs. அதோட எக்ஸை வந்து லே பண்ணுறதுக்காக பிளேஸ் வந்து பார்த்துட்டு இருந்தது. ரைட் ஆன்சர். த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீன். வெட் அண்ட் க்ரீனாக இருக்காது, ட்ரையாக இருக்கும். அடுத்தது அது ராங் ஆன்சர். அடுத்தது த லிட்டில் பேர்ட் ஃபவுண்ட் ஏ ஷாலோ ஹாலோ இன் த கிரவுண்டு. இது வந்து ட்ரூ. அடுத்தது த எக்ஸ் ஹேச்ட் அண்ட் த பேபிஸ் ஃப்ளூ அவே. இதுவும் ரைட் தான். த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்டு போர் டு ஸ்லிப் இன். இது வந்து ஃபால்ஸு. அடுத்தது த வைல்டு போர் காட் அப் ஃப்ரம் இட்ஸ் டே பெட் பிகாஸ் இட் வாஸ் டிஸ்டர்ப்டு பை அனதர் போர். இது வந்துட்டு அதுக்கு பசிச்சதுக்காக தான் வந்துட்டு அந்த வைல்டு போர் வந்து அந்த குழியை விட்டு வெளியில் போயிருக்கும், இன்னொரு போர் வந்ததுக்காக இல்லை. ஸோ இது வந்து ராங்கு. அடுத்தது டு யூ நோ. ஒரு டு யூ நோ கொடுத்துருக்காங்க. வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, சீசன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. வெதர்னா என்னன்னா த கண்டிஷன்ஸ் இன் த அட்மாஸ்பியர் லைக் ரெயின், விண்ட் ஆர் டெம்பரேச்சர் அட் எனி டைம். வெதர் மீன்ஸ் வந்துட்டு அப்பப்போ இருக்கிற அந்த ரெயின், விண்டு, டெம்பரேச்சர் பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு வெதர். அடுத்து கிளைமேட்னா என்ன அப்படின்னா தி ஜென்ரல் வெதர் கண்டிஷன்ஸ் ஆஃப் அ பிளேஸ். வார்ம் கிளைமேட், கோல்டு கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் பற்றி சொல்கிறது. அடுத்து சீசன்ஸ் அப்படின்னா ஒன் ஆஃப் த 4 பீரியட் ஆஃப் த இயர் விச் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிபிக்கல் வெதர் கண்டிஷன்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த எர்த் சேஞ்சிங் பொசிஷன்ஸ் இன் இட்ஸ் ஆர்பிட் அரவுண்ட் த சன். அது 4 months ஒன்ஸு வர்றதான் வந்துட்டு சீசன்ஸு. அது சேஞ்ச் ஆகி வரும். அடுத்தது கிளாசரியில் ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்னிஃப்டு. ஸ்னிஃப்டுனா டு பிரீத் ஏர் இன் அ நாசி வே. அடுத்து விண்டு. மேட் ஏ ஹை பிச்டு கிரை. சத்தம் போட்டு அழுகிறது. அடுத்து ஸ்னால்டு அப்படின்னா மேட் ஏ டீப் ஆங்கிரி நாய்ஸ். அடுத்து சோக்குடுனா கம்ப்ளீட்லி வெட். அடுத்தது கிளாசரி வாலவுடு அப்படின்னா டு லை அண்ட் ரோல் இன் மட். அடுத்து மல்டிடியூட் அப்படின்னா a large number of people. அடுத்து ட்ராம்பிளிங் அப்படின்னா க்ரஷிங். அடுத்து டில்டு அப்படின்னா ப்ரிப்பேர்டு த லேண்ட் ஃபார் க்ராப்ஸு. அடுத்து மிக்ரே அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி. அடுத்து கிராட்டிடியூட் அப்படின்னா தேங்க்ஃபுல். அடுத்தது ஒரு கிளாசரி. வேர்டன்ட் அப்படின்னா கிரீன் வித் கிராஸ். சஸ்பீஷியஸ்லி அப்படின்னா டவுட்ஃபுல்லி. சம்மண்ட் அப்படின்னா கால்டு. ஃபார்ச்சூன் அப்படின்னா லக்கு. கண்டென்ட்மெண்ட் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸ்டட்டர்டு அப்படின்னா ஸ்போக் வித் டிஃபிகல்ட்டி. அடுத்து 4 ஸ்கொயர் அப்படின்னா சாலிட்லி.
அடுத்தது புக் பேக்கு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ரைட் இட் இன் த blank. த லிட்டில் பேர்ட் broadened the hole with her claws. claws வச்சு தான் அந்த ஹோலை வந்து தோண்டி இருக்கும் அந்த குழியை. அடுத்து the wild boar settled down scraping the hole into a dash to have a good sleep. hollow. அடுத்து the poor farmer crop was meagre. Take the correct answer. The boar slept until the fading sun told him it was time to get up. What does the phrase until the fading sun mean? Until evening. அடுத்தது second question. The farmer was thankful at the sight of the verdant bowl because it was pond of water. Third question. They all stood around the little jewel of blue means they stood around the pond. அந்த பாண்ட்ல இருக்க தண்ணி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா the little jewel of blue. The dry earth soaked up the moisture. As a hungry puppy laps up milk, it means the dry earth absorbed the water very quickly. அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸு கிரியேட் பண்ணணும். இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஆட் பண்ணி எழுதணும். வி யூஸ் அ ரெயின் கோட் இன் அ ரெய்னி டே. அடுத்தது த டாய் சாயில் போட் டான்ஸ்டு ஆன் த பாண்ட். தேர்ட் கொஸ்டின் வி மஸ்ட் ட்ரிங்க் டெண்டர் கோகனட் வாட்டர் இன் சம்மர். ஃபோர்த் ஒன் வி கேன் யூஸ் ரெயின்போ ஆஃப்டர் சம்மர் சர்வர்ஸ். ஃபிஃப்த் ஒன் கிளீன் த ஆஷஸ் அவுட் த ஃபயர் பிளேஸ். இப்படி ஒரு வேர்டோட இன்னொரு வேர்டு சேர்த்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த ஃபாலோயிங் யூஸிங் தேர் குரூப் நேம்ஸ். அதாவது வந்து அனிமல்ஸையோ பேர்ட்ஸையோ குரூப்பாக சொல்லும்போது ஒரு நேம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நேம்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. எ டேஷ் ஆஃப் wolves went hunting in the forest. பேக் ஆஃப் wolves. அடுத்தது ஷூஸ் வந்து பேர் ஆஃப் ஷூஸ். அடுத்தது ஃபிஷ் குரூப் வந்து ஷோல்னு சொல்லுவோம், SHOAL. அடுத்தது வந்துட்டு டேஸ் ஆஃப் பீஸ் ஹேட் செட்டில்டு இன் ஆன் அ மேங்கோ ட்ரீ. ஸ்வாம் ஆஃப் பீஸ். அடுத்தது கிரேப்ஸ் வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். அடுத்தது லாங்குவேஜ் செக் பாயிண்ட். லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டில் வந்துட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டை எப்படி கேட்கலாம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங் சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்கரெக்ட் கரெக்ட் நோட்டு, எது வந்து இது தப்பு இது சரி, இதை ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு. தெர் இஸ் அ டேபிள் பிசைட்ஸ் தட் பெட்டு. தெர் இஸ் அ டேபிள் பிசைட் த பெட்டு. இதெல்லாம் வந்துட்டு ஏன் பிசைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஏன் பிசைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிசைட் மீன்ஸ் நெக்ஸ்ட் டு அட் த சைட் ஆஃப். பிசைடு வந்து பக்கத்தால் இருக்கிற விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டு பிசைடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிசைட்ஸ் மீன்ஸ் அடிஷன், சேர்த்து சொல்லும்போது உன்னோட ஒன்று இதோட அது இதோட அதுன்னு சேர்த்து சொல்லும்போது அடிஷனாக சொல்லும்போது பிசைட்ஸ் பயன்படுத்தணும். பிசைடுங்கிறப்போ மீன்ஸ் நெக்ஸ்ட் டு பக்கத்தால் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்கு வந்துட்டு பிசைட் பயன்படுத்தணும். அடுத்தது எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் அக்செப்ட் கதிர். எவ்ரி ஒன் பிளேடு கேம்ஸ் எக்ஸப்ட் கதிர். அக்செப்ட்னா மீன்ஸ் டு ரிசீவ். அக்செப்ட்னா நம்மளுக்கு மீனிங் தெரியும், ஏற்றுக்கிறது. எக்ஸப்ட்னா அவரை விட்டுட்டு விளையாடுறது, மீன்ஸ் டு லீவ் அவுட். அடுத்து ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடத்துல வாட்ச் தான் பயன்படுத்தணும். ஏன்னா வாட்ச் இஸ் டு லுக் அட் சம் டைம் கேர்ஃபுல்லி, யூஸ்வலி அட் சம்திங் விச் இஸ் மூவிங். See is to just look at something in front of us. அதாவது வந்து டக்குன்னு ஒரு விஷயத்த பார்க்கறத வந்து சீன்னு சொல்லணும். தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கிறத வந்துட்டு நம்ம வாட்ச்னு குறிப்பிடணும். ஸோ வாட்ச் டிவி வந்துட்டு ரெகுலர்லி அப்படின்றதே கிளியராக கொடுத்துட்டாங்களா. ஸோ இந்த இடத்துல வாட்ச் தான் பயன்படுத்தணும். சிங்கிறது ஒருத்தரை பார்த்தோன்னே நம்ம வியூ பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து சி. அடுத்தது listen to the weather report, read the questions given below, then listen to the weather report again and fill in the blanks. Which season does the weather report show? Weather report show the spring season. What the kind of a day is it? Clear day. What is the temperature started in the report? 15 degrees Celsius. Tomorrow it probably rainy. The weather report suggests to use umbrella. இங்கே என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்டோகிராமரில் வந்துட்டு கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கன்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் தட் ஜாயின்ஸ் டூ வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். கன்ஜெக்ஷன் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல பயன்படும் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் ஆகும்னா ரெண்டு சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹி ரன் ஃபாஸ்ட் பட் ஹி மிஸ்டு த ட்ரெயின். அவங்க வேகமாக ஓடினாலும் பட்
ஹி மிஸ்டு த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பட்டுங்கிற கன்ஜெக்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது இட் ரெயின்டு ஹெவிலி பட் த மேட்ச் கண்டினியூடு. பயங்கரமாக மழை பெஞ்சாலும் பட் த மேட்ச் கண்டினியூடு. இந்த 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் பட்டுங்கிற கன்ஜெக்ஷன் பயன்படுது. ராணி வென்ட் டு த மார்க்கெட் அண்ட் பாட் வெஜிடபிள்ஸ். மார்க்கெட் போனாங்க, அப்புறமா வெஜிடபிள்ஸ் வாங்கினாங்க. ஹீ இஸ் சிக் ஸோ ஹீ இஸ் இன் ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி வந்துட்டு கன்ஜெக்ஷன் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் இருக்குது. புக்கில் இருக்க வேர்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது filling the blanks with suitable linking words or conjunctions. Our team played well and won the game. And இந்த இடத்துல வந்துட்டு and வரும். அடுத்தது she slipped badly but she did not hurt herself. இந்த இடத்துல வந்து but வரும். அடுத்தது the box was heavy so he could not lift it. So Rani was late to school because she missed the bus. You can use a pen or pencil for writing. Pen or pencil. அடுத்தது join the sentences of column A with column B using the words given in the box. The clouds moved away and the sun came out. Velu thanked his friend because he helped Velu in time. It rained heavily. The match continued. But the match continued. Eat slowly. You will get choked. அதாவது வந்துட்டு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கன்ஜெக்ஷன் வேர்டு பயன்படுது. அடுத்தது poem Indian seasons. What day is it? We feel thirsty on a என்ன டேயில் நம்மளுக்கு ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும்? சம்மர் டேயில். You use an umbrella on a rainy day. We sail paper boats on a rainy day. We fly kites on a windy day. Indian seasons poem. இந்த poem வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா நிசா டைரினே. அடுத்து which season am I? Read the poem, understand and solve the riddle. அதை வந்து poem read பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. I make the feet dusty, summer season. Frogs and toads will visit when I am there. வந்து ஃப்ராக்ஸ் மாதிரியே இருக்கிற சின்ன அனிமலான டோட்ஸும் வந்துட்டு எப்போ இருக்கும் அப்படின்னா மான்சூனில். I am pretty short and sweetனா ஸ்ப்ரிங். I make your garden smell sweetனா spring season. Leaves fill with their because of மீனா ஆட்டம் சீசன். அடுத்தது பிளேஸ்னா என்ன? அடுத்தது ஒரு கிளாசரி கொடுத்துருக்காங்க. கிளாசரியில் என்ன மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிளேஸ் அப்படின்னா பிரைட் ஃப்ளேம் ஆர் ஃபயர். அடுத்தது லீப் அப்படின்னா டு ஜம்ப் ஹை. டஸ்டி அப்படின்னா கவர்டு வித் டைனி பிட்ஸ் ஆஃப் அ சாண்ட். டோட் அப்படின்னா என்ன அப்படின்னா எ ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு எ ஃப்ராக் மாதிரியே இருக்கும், ஆனால் குட்டியாக இருக்கும். அதான் டோடு. தேரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். எ சைல்டுஹுட் இன் மலபார் எ மெமோயர். இது வந்து ஒரு அடுத்த சப்ளிமெண்ட்ரி. இதோட புக் பேக் பார்க்கலாம். கிளாசரி கொடுத்துருக்காங்க. கிளாசரியில் மலையாளத்தில் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. மலையாளத்தில் வந்துட்டு இடா தி அப்படின்னு சொன்னால் பிரதர்ஸ் ஒய்ஃபு. ஏட்டன் அப்படின்னா எல்டர் பிரதர். அம்மம்மா அப்படின்னா மதர் தான் அம்மம்மான்னு குறிப்பிடுறாங்க. முத்தாசி அப்படின்னா ஃபாதர்ஸ் மதரை வந்து முத்தாசின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேக்னி அப்படின்னா பேக்யார்ட், அதாவது பின்பக்கம். அம்மாயி அப்படின்னா மதர் இன்லா. செரியம்மா அப்படின்னா சித்தி இன் தமிழில். இந்த சப்ளிமெண்ட்ரி எழுதுனது யாருன்னா சைல்டுஹுட் இன் மலபார் கமலாதாஸ் தான் எழுதியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நான் இந்த 6th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன போயம், என்னென்ன ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க, என்னென்ன சப்ளிமெண்ட்ரி யார் யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். ஒய் இஸ் நாட் த ஸ்னேக் கம்மிங். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நரேட்டர். அடுத்து ஐ ஒண்டர் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன். இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா அம்மம்மா சொல்லியிருப்பாங்க. ஐ வாண்ட் டு சி குட்டி இது வந்து மதிக்குட்டி சொல்லியிருப்பாங்க. வில் த ஹவுஸ் கொலாப்ஸு இஸ் சி கிரேசி. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா முத்தார்சி.
அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸு. droplets of rain climbered the Ammamma's face. True. Malati Kutti wanted to see Kutti Appu. True. Ammai comforted Malati Kutti when she sobbed. False. The coconut palm crashed down to heavy rain. இது வந்து false. அடுத்தது choose the correct answer and write in the blank. Meenakshi Idathi was a distant relative to the Ambalathayal family. அடுத்து we suddenly heard the sound of the rain for the southwest like a roar. The dash with the 4 pillars began to overflow. Central hall. அடுத்தது dash arrived drenched to the skin. Ammayi. அடுத்து fifth question வந்து there was a knee deep water in the courtyard. அடுத்தது rearrange the following jumbled sentences in the correct order. First question, first statement வந்துட்டு மீனாட்சி இடாத்தி was a dark skinned and the middle aged woman. First statement. Second வந்து without மீனாட்சி இடாத்தி அம்பலத்தையால் family could not live existed happily for a single day. அடுத்த third question வந்து the wind tore through the coconut palms in the southern compound. Third statement. Fourth statement என்னன்னா the dry leaves that had collected around the pond swirled upwards. Fifth sentence வந்து branches shook and the seat of the swing fell down from the ilanchi tree. fill in the table given below. இது வந்து months என்ன மாதிரி கிளாஸ் வியர் பண்ணுவோம், என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிடுவோம் இப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சம்மர் வந்து எப்போ வரைக்கும் இருக்கும்னா மார்ச் டு மே. மான்சூன் வந்துட்டு செப்டம்பர் டு நவம்பர். வின்டர் வந்துட்டு நவம்பர் டு டிசம்பர். ஆட்டம் வந்துட்டு ஜான் டு ஏப்ரல். அடுத்தது during the winter season many of fall sick and suffer from cold cough. இதனால சஃபர் ஆகும். பட் put a tick for a things you will do to keep ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரிங்க் கோல்டு வாட்டர் நிச்சயமாக குடிக்க மாட்டோம். eat home cooked food. கரெக்டு. I will visit the doctor. கரெக்டு. never wash my hands. இல்லை, வாஷ் பண்ணுவோம். I will take medicine and rest. அடுத்து டிக் த correct word for the given icon. Actually வந்துட்டு first one வந்து rainy, second one வந்து sunny, third one வந்து windy, fourth one வந்து lightning, fifth one வந்து rainbow. அடுத்தது relate the sentences with weather, climate, season and write the suitable word in the blanks. Dash is the forecast is useful for farmers, fishermen and navigators. எது யூஸ் ஆகும்னா weather. Second one, the dash or a place is permanent in nature. It's climate. Third one, India has tropical monsoon season. Fourth one, spring, summer, autumn and winter are the 4 seasons. Fifth one, global warming is a change in the world weather. Satellite photographs help us predict tomorrow's climate. Seventh one, spring is my favorite season. ஓகே டீச்சர்ஸ், இந்த லெசனை ரெஃபர் பண்ணி படிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.